Oh, sorry. Hey all, assalamu alaikum. I'm your instructor Hajra Yasir, and today I'm here to teach you a short phrase. It is about it's obvious that. Yes, அன்பார்ந்த மாணவர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறது ஒரு குட்டியான phrase. It's obvious that. எப்படி யூஸ் பண்ணலாம் sentencesல இருந்து பார்க்கலாம் வாங்க. It's obvious that it is used when something is very clear and specific. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா கிளியரா தெரிய அறியக்கூடியதா இருந்தா and you have to use it's obvious that. So the right meaning is used when something is very clear and easy to understand. Okay, what is the structure? இத எப்படி நீங்க structure பண்ணலாம்? So the structure is it's obvious that plus subject plus verb plus rest of the sentence. Dear students, what do you need to do is please follow the pattern. Please follow the structure of my sentences, okay? Here I'm going to give you 20 examples, and if you could create extra 5 sentences with the same pattern, it would be a great thing. அன்பார்ந்த மாணவர்களே, நான் இங்க உங்களுக்கு 20 சென்டென்சஸ் கொடுக்க போறேன் ஒரே ஸ்ட்ரக்சர் அண்ட் பேட்டர்ன்ல. அதை நீங்க கேட்டுட்டு படிச்சுட்டு அண்ட் அத மாதிரி ஒரு 5 சென்டென்சஸ் கமெண்ட் பாக்ஸ்ல எழுத முடியுமாட்டு பாருங்க. So the first one is it's obvious that he likes her. அவன் அவளை விரும்புகிறான் என்று தெளிவாக தெரிகிறது. So it's obvious that என்ன தெளிவாக தெரிதல். It's obvious that you are tired. உன்னை பார்க்கறதுக்கு நீ டயர்டா இருக்கிறன்ட்டு தெளிவா தெரியுது. It's obvious that she didn't study for the test. அவ பரீட்சைக்கு படிக்கவில்லைன்றது தெளிவா தெரியுது. Fourth one, it's obvious that they are in love. அவங்க காதலில் இருக்கிறார்கள் என்று தெளிவா தெரியுது. And the fifth one is it's obvious that you need some rest. உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு தெளிவா இட்ஸ் ஆப்வியஸ் தட் ஹி இஸ் லைங். அவன் பொய் சொல்கிறான் என்று தெளிவா தெரிகிறது. எய்த் ஒன் இஸ் இட்ஸ் ஆப்வியஸ் தட் ஹி டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். அவனுக்கு கேள்வி புரியல் என்று தெளிவா தெரிகிறது. டென்த் ஒன் இஸ் இட்ஸ் ஆப்வியஸ் தட் யூ ஆர் நர்வஸ். நீ நர்வஸ் என்றா பயமும் பதட்டமுமா இருக்கிறது. ஸோ நீ பயமும் பதட்டமுமா இருக்கிறது தெளிவா தெரியுது. 12th one is it's 11th one is it's obvious that they are planning a surprise. அவர்கள் ஒரு சர்ப்ரைஸை பிளான் பண்ணி திட்டமிடுகிறார்கள் என்று தெளிவா தெரிகிறது. 12th one is it's obvious that she is angry. அவள் கோபமா இருக்கிறாள் என்பது தெளிவா தெரிகிறது. 13th one, it's obvious that this job is not easy. இந்த வேலை இலகுவானது இல்லை என்று தெளிவா தெரிகிறது. 14th one, it's obvious that he has been practicing. அவன் பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் என்று தெளிவா தெரிகிறது. And next one is it's obvious that the weather will be bad tomorrow. நாளைக்கு காலநிலை பேடா இருக்க போகுதுன்னு தெளிவா தெரிகிறது. Next one, it's obvious that she worked hard for this. She worked hard for this. அவ இதுக்காக கடினமா உழைக்கிறார் என்று தெளிவா தெரிகிறது. Next one is it's obvious that you are excited. நீ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கன்னு தெளிவா தெரிகிறது. It's obvious that he is in trouble. அவன் ஒரு பிரச்சனையில இருக்கான்னு தெளிவா தெரிகிறது. It's obvious that she doesn't like the food. அவருக்கு அந்த சாப்பாடு பிடிக்கலன்னு தெளிவா தெரிகிறது. It's obvious that he wants to say something. அவனுக்கு ஏதோ ஒன்று சொல்லணும்னு தெளிவா தெரிகிறது. It's obvious that she is a good dancer. அவள் ஒரு நல்ல டான்சர் என்பது தெளிவாக தெரிகிறது. It's obvious that you don't like this place. உங்களுக்கு இந்த இடத்தை பிடிக்கலன்னு தெளிவா தெரிகிறது. It's obvious that you like this lesson. உங்களுக்கு இந்த பாடம் பிடிச்சிருக்குன்னு தெளிவா தெரிகிறது. So, I hope I've made myself clear. நான் இன்னைக்கு இது உங்களுக்கு கிளியரா படிப்பிச்சேன்னு நம்புகிறேன். And if you need to learn something specially, uniquely, or you need to have one-on-one guidance, interactions, நீங்க தனியா படிக்கணும் இல்லைன்னா குரூப்பா படிக்கணும் இல்லாட்டி எங்க கிட்ட பர்சனல் கைடன்ஸ் எடுக்கணும் ஏசி இங்கிலீஷ்ல ஜாயின் பண்ணணுமா இருந்தா please do contact to the given WhatsApp number +9476264959. Yes, எங்க கிட்ட spoken English certificate course, spoken English diploma level course and smart mothersக்கான tuition classes இருக்கு. And school children யாராக இருந்தாலும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். So join AZ English. We guide you and we teach English easily. See you with a new update. Tata, bye bye. Have a nice day to all of you. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.